கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன அர்த்தம்? எல்லாம் பார்த்துக் கொள்வார். இந்த பெரிய காரியம் யெகோவா ஈரே என்றால் இந்த பெயரினுடைய பொருளே என்ன தெரியுமா? கர்த்தர். இப்போ இந்த முதல் யெகோவா ஈரே என்ற நாமத்துக்கு என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்தா கர்த்தர் பார்த்துக் கொள்வார் நீங்க சொல்வீங்க அப்படின்றத இன்னைக்கு ஒரு 6 தலைப்புல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் தலைப்பு என்றால் சோதிப்பதற்கு தேவன் தமது பிள்ளைகளுடைய விசுவாசத்தை சோதிக்கும் பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லணும். இரண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் தேவன் எல்லா விதமான காரியத்திலையும் எல்லா சூழ்நிலையும் அனைத்தையும் செய்யக்கூடிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது காரியம், ஒருவேளை நம்மளை அழைத்த அழைப்பின் தரிசனங்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும் யெகோவா ஈரேன்னு சொல்லணும். நான்காவதாக, விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது யெகோவா ஈரேன்னு சொல்லணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தியாகமான காரியத்தை செய்ய சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு அர்ப்பணிக்க சொல்லும் பொழுது, ஒருவேளை அநேக காரியங்களை தியாகமாய் கொடுக்கும் பொழுதோ அர்ப்பணிக்கும் பொழுதோ யெகோவா ஈரே சொல்லணும். துன்பங்கள் வரும் பொழுதோ வேதனைகள் சோதனைகள் வரும் பொழுதோ யெகோவா ஈரேன்னு சொல்லணும். இது மாதிரிலாம் நம்ம சொன்னாதான் கர்த்தர் என்ன செய்வாரு? பார்த்துக் கொள்வார். இப்போ நம்ம வர காரியங்களில எல்லாவற்றுக்கும் யெகோவா ஈரேன்னு மட்டும் என்ன பண்ணிடுங்க, எல்லாவற்றையும் கர்த்தரே என்ன செய்யணும்? பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே. ஆதியாகம புத்தகம் ஏன் அவர் இந்த பெயரை வைத்தார்? எப்படிப்பட்ட சோதனையிலே எப்படிப்பட்ட நிலைமையிலே அவர் இந்த பெயரை ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிறார் யெகோவா ஈரே என்று. ஏன் என்று சற்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆதியாகம புத்தகம் 22வது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க படித்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை
எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுதே அறிந்திருக்கிறேன் என்றார். 14வது வசனம் படிக்கிறேன். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். எந்த இடத்துக்கு? ஒரு பலிபீடத்தை செய்றாரு. முதல்ல பாருங்க, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். தேவன் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். உன்னுடைய மகனை நீ எனக்கு பலி என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும் என்று. அப்படி வர பொழுதுதான் அந்த இடத்துக்கு வந்துட்டார். யாரு? ஆபிரகாம். அவர் கர்த்தர் சொன்ன இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டார். வந்த பிற்பாடு அவர் சொல்றாரு, வந்த உடனே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனை ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை என்ன செய்தாரு? கிடத்தினார். கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா கீழ்ப்படிகலையா என்பதை குறித்த ஒரு பரீட்சையை தேவன் நம்ம வாழ்க்கையில வைக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு பரீட்சை வைத்தார் ஆண்டவர். ஆபிரகாம் அதிலே பாஸ் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன் விசுவாசத்தை. அதனால ஆண்டவர் பாரு 14வது வசனத்துல அவரே அந்த இடத்துக்கு என்ன வச்சிட்டாரு? யெகோவா கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். என்ன காரியமா நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பெரிய சோதனைக்குள்ளாக நம்ம கடந்து போனாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியில ஒரு வார்த்தை நீங்க சொல்வீர்களானால், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு வருகிற போராட்டத்திலே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்வீரானால், உன் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, நீ இந்த வார்த்தை சொல்லும் பொழுது கர்த்தர் எவ்வளவாய் மகிமைப்படுவார் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் சோதித்ததிலிருந்து நாம் கற்றுக்கொண்டவைகள் என்ன தெரியுமா? விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்வீரானால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையோட சிறையிருப்பை அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7வது வசனம் மட்டும் சொல்லுங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே என்ன செய்யலாம்? சோதிக்கப்படுகிறது. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனத்தை என்ன செய்யுமா? மகிமையும் உண்டாகும். ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஒரு பொன் அக்கினியிலே சோதிக்கப்படுது. அதை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குதா? அதிக விளையாடப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைக்குள்ள போக சோர்ந்து போக கூடாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல சோதனைகள் உண்டு. ஆனாலும் அழிந்து போகிற இந்த பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும் பொழுது அழிவில்லாத ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரிக்க போறீங்களே, உங்க வாழ்க்கையில சில சோதனைகள் வரும் பொழுது நீங்க விழுந்து போக கூடாது என்பதுதான் ஆபிரகாமை பார்த்து நாம் கற்றுக்கொள்கிற காரியமாயிருக்கிறது. சோதனை மத்தியிலே நம்முடைய கிறிஸ்துவுக்காக உண்மையாய் நம்ம ஜீவிப்போமானால்
நமக்கு புகழ்ச்சி நிச்சயம் உண்டு. சோதிக்கப்படும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிற ராஜ்யத்திலே அப்படி கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்மளை கடவுள் என்ன செய்யறாரு, வைக்கிறார் இந்த பூமியில. அந்த சோதனை இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கனத்துக்குரிய பாத்திரங்களா நிற்கவே முடியாது. முதல் காரியத்தை நான் சொல்லிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார், சோதிப்பார். அந்த சோதனை வரும் பொழுது யெகோவா நீரே கர்த்தாவே நீர் என்ன செய்ய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையிலையும் தேவன் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் நமக்கு உதவி செய்வார் என்பதுல நம்ம சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் எந்த சூழ்நிலையா இருந்துட்டு போட்டோம். சங்கீத புஸ்தகம் 46வது அதிகாரம் 1-3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? சங்கீத 46 1-3. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடைக்கலம் நம்மளை மறைத்துக் கொள்ளுகிறார் அவருடைய சிறகிலே வைத்து. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனுமாய் இருக்கிறார். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், தேவனை போல நம்மளுக்கு உதவி செய்வது உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் நமக்கு அடைக்கலம், பெலன், பாதுகாப்பு. ஆபத்து வரும் பொழுது நமக்கு உதவி செய்த தேவன். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். சொல்லுங்களே அல்லேலூயா. மூன்றாவது குறிப்பாக ஒரு தரிசனம் அழிக்கப்படும். சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்களை அழைத்துக் கொண்டு வரும் பொழுது அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, மகளே உனக்கு 2000 ஆத்துமாவை நான் என்ன பண்றேன் தருவேன்னு சொல்லுவார். சில நேரங்களில அந்த தரிசனம் நமக்கு என்ன செய்யும், மறைந்து இருக்கும். மறைக்கப்படுகிற சூழ்நிலை நமக்கு வந்துடும். எப்படிப்பட்ட சூழ்நிலை? மறைந்தோம் போயிரும். மறைக்கப்படுகிற நிலைமை என்ன செய்யும், வந்துடும். ஆனா அந்த மறைக்கப்படுகிற சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அதன் மூலமாக நமக்கு தேவன் என்ன செய்ய, நம்முடைய வாழ்க்கையில சில காலங்கள் மறைக்கப்பட்டாலும் மீட்பின் நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய். ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஆதியாகம புஸ்தகம் 17:15 வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராளை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். ஆபிரகாமே, உன் மனைவி பேர் என்ன? சாராய். இனிமே சாராய் என்று என்ன செய்யாத, அழைக்காத. அப்படி என்றால் சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சாராய் என்று இனிமே சொல்லாத, சாராள் என்று இனிமே என்ன பண்ணேன் சொல்லு. ஏன் அவர் அந்த தரிசனத்தை மாற்றி அமைத்தார் என்றால், சாராள் என்றால் இளவரசி என்று பொருளாம். என்னது? இளவரசி. பாருங்க, அந்த சாராளாக சாராயா இருந்த அந்த மகளை சாராளா மாற்றி இளவரசியாக மாற்றி தேசங்களுக்கும் ராஜாக்களுக்கும் தாயாக கர்த்தர் செய்தாரே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தரிசனங்கள் மறைக்கப்பட்டாலும் பெயர்கள் மாற்றப்பட்டாலும் ஒரு காரணம் உண்டுமா? உண்டு. ஏன் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உங்களுடைய பெயர்களை மாற்றிக் கொள்ளுகிறீங்க? ஒரு காரணம் உண்டு, ஒரு மாற்றம் உண்டு. நீங்க அதெல்லாம் நீங்க எதையுமே நினைக்காதீங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த பிள்ளைகளா இருந்தாலும் தரிசனங்கள் ஒருவேளை நிறைவேறாம இருந்துச்சுன்னா, என் ஜெபம் கேட்கல, ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் பொய் என்று சொல்ல வேண்டாம். நோக்கம் ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாளிலே சாராய் பார்த்து ஆபிரகாமை பார்த்து இனிமே என்ன பண்ணாத,
சாராய் என்று சொல்லாதமா, சாராள் என்று என்ன பண்ணேன் சொல்லு. சாராள் என்றால் இளவரசி. இங்க பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் வசனங்களை வாசிங்களேன். இங்க பாருங்களேன். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தார். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் என்ன செஞ்சாங்க? எதுக்குமா? எதுக்கு? அவன் சொப்பனத்தை என்ன செய்தார்? யார் சொப்பனம் கொடுத்தது? கர்த்தர் தான் சொப்பனம் கொடுக்கிறாரு. யோசேப்பு என்ன செய்யறாரு? ஒரு சொப்பனம் காண்கிறாரு. வாசிங்க அப்படியே. அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தார். அதே நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிகளை சுற்றி வணங்கி நின்றது என்றார். தரிசனத்தை தன்னுடைய சகோதரத்துல பகிர்ந்து கொள்றான். வயல்ல போனேன், அரிக்கட்டை எல்லாம் என்ன செஞ்சுச்சு? எல்லாம் உங்க அரிக்கட்டுல எப்படி இருந்தது? சாய்ந்து இருந்தது. இந்த அரிக்கட்டு மட்டும் என்னுடைய அரிக்கட்டு. நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க? வயலிலே அந்த அரிகளை கட்டி கொண்டிருந்த பொழுது அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது. உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டைகளை சுற்றி வணங்கி நின்றது. அப்பா, உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? இந்த அவ்வளவு பையன் எங்களுக்கு கீழே பிறந்தவன், நாங்க நீ நிமிர்ந்து நிக்கணும். ஏன்னா எங்க அரிக்கட்டெல்லாம் உன்னை என்ன செய்யணுமா? அங்கேயே வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? போறாங்க. 8வது வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனத்தின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமோ இன்னும் அதிகமா என்ன செஞ்சிட்டாங்க? பகைத்தார்கள். எதன் மூலமாய்? கர்த்தர் அவனுக்கு காண்பித்த அந்த சொப்பனத்தை அவன் சகோதரத்துல ஆசையா என்ன செய்யறாரு? பகிர்ந்து கொள்றான். அந்த சொப்பனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? பொறாமை நிமித்தமாக பகை ஏற்பட்டுடுச்சு. பகை வந்துருச்சு. 28வது வசனம் சுருக்கமா சொல்றேன். 28. அந்த வர்த்தகரான மீதியானையர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். பாத்தீங்களாமா? எது நிமித்தம்? பொறாமை நிமித்தமாக அவனை யோசேப்பை எகிப்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க? அவனை அடித்து விலைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? அவனை சகோதர பார்வையில தரிசனம் முடிச்சுட்ட கதைய. அந்த சரீரத்தினுடைய அந்த உடையை கூட என்ன பண்ணிட்டோம்? அப்பா கிட்ட கொடுத்துட்டோம். என்ன செஞ்சு ஏதோ ஒரு மிருகம் அவரை அடிச்சு போடுச்சு. அவன் செத்து போயிட்டு அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு? கொண்டே கொடுத்துட்டாங்க. தேவ ஜனமே, உங்களை அழைத்த அழைப்பு ஒரு நாளும் ஆண்டவர் வீணாகாது. உங்களை இங்க கொண்டு வந்த நோக்கமும் வீணாகாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. வெயிட் பண்ணுங்க. உங்க தரிசனம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கிறேன். 43:50 கொஞ்சம் இருக்கு. ஆண்டவர் பாருங்க, இங்க வசனத்தை வாசிச்சிருக்கீங்க. மார்க்கு. உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாக யூதாஸ் வந்தான். அவனோடு
அவனோடு கூட பிரதான ஆசாரியர் வேத பாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை ஒத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவருக்கு என்ன பண்ணாங்க, குறிப்பு சொன்னாங்கம்மா. அப்பா நான் யாரை காண்பிக்கிறனோ அவர் தான் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, காட்டி கொடுப்பேன். அது 50 வருடம் வாசிச்சு எல்லாமே நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அவன் வந்த உடனே அவர் அண்டையில சேர்ந்து ரபி சொல்லி பாத்தீங்களாமா, ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தார். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அந்த தரிசனம் எப்படி நிறைவேறிச்சு பாருங்க. 37ஆம் வசனத்துல அவர் மகா சத்தமா என்ன செய்தாராம், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அவர் நினைச்சான் முடிஞ்சிருச்சு. அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை என்ன செஞ்சிட்டாரு, விட்டார். அவர் தரிசனம் அதோட முடிஞ்சிச்சு நினைச்சான். ஆனா முடியவே இல்லை. 3ஆம் நாள் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தரிசனம் முடியல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை பொய் அல்ல. அவர் இயேசுவானவர் எப்படி உயிரோடு இருந்தாரோ அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்ட உடனே எல்லாருக்குள்ள சந்தோஷம் வந்துட்டு அவன் என்ன செஞ்சான், அவ்வளவுதான், சிலுவையில அரைஞ்சாச்சு, முடிஞ்சிச்சு. அவர் மேல வைத்திருந்த கோபம்லாம் என்ன ஆயிடுச்சு, எந்திரிச்சு அவங்க வீட்டுக்கு போயாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா தரிசனம் செய்யல, தூங்கல. தரிசனம் உயிரோடு எழுந்திருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களை அழிக்கிறவோ கெடுக்கவோ யாரோ முடிஞ்சிச்சு அவங்க கதை, அவ்வளவுதான். இனி அவங்க வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். யாராச்சும் உங்களை பார்த்து சொன்னா சொல்லுங்க, யெகோவா கர்த்தரு அதுக்குங்கப்பா. ஆதியாகம புஸ்தகம் நிலைத்து நின்று ஜெயமளித்த யோசேப்பு வாழ்க்கையில ஆதியாகமம் 22:16 வாசிங்கம்மா. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல், ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததிய வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களாமா. தரிசனம் பொய்யாவது நினைச்சிடாதீங்க. தரிசனம் எல்லாம் ஒரு நாள் வரும். எனக்கு கொடுத்த தரிசனம் அது வரல என் ஜீவனா செய்யாது, போகாது. அது ஆண்டவர் சொல்றாரு 18வது வசனத்துல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று உன் பேரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பட்டபடினால உன்னை மட்டுமல்ல உன் சந்ததியே நான் என்ன செய்வேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உண்மைங்க. நீங்க என்னமோ நினைக்கிறீங்க, யார் உங்க இதயத்தை புண்படுத்தினாலும் கவலையே பட்டுடாதீங்க. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறும். உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்களை அழைத்து கொண்டு வந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் சொல்லுக்கு கீழ்ப்படிங்க, என் சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். 5வதாக கர்த்தருக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழுங்கம்மா. நம்முடைய வாழ்வு ரொம்ப முக்கியம். அது கடவுளுக்கு பிரியமா இருக்கும்படி நம்ம வாழ்வோமானால் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். தியாகம் செய்ய முன் வருங்க. ஆண்டவருக்காக தியாகம் செய்ய முன் பாருங்க. மத்திய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37வது வசனம் படிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
இப்போ இப்போ வந்துட்டீங்களா? பைபிள் சொல்லுது, நான் சொல்லலமா. ஆண்டவருக்காக தியாகம் செய்யணும்னா என்ன பண்ணணுமா? தகப்பனையாவது தாயாவது என்னிலும் என்ன பண்ணக்கூடாது? அதிகமா என்ன பண்ணக்கூடாது? நேசிக்கணும். அதுக்காக விட்டுலாம் சொல்லல அவரு, நேசிங்க. ஆனா முதல் யாரு? கர்த்தர். அடுத்த வசனம், மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமா நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மகனுக்காக வாங்குறேன், என் ஜீவனே அவனுக்கு தான் வாங்க. ஏன் உன் ஜீவன் நீ கொடுத்தா பிரயோஜனம்? அங்க கொடுக்கணும் ஆண்டவர், நீ எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, தியாகம் செய்யுங்க, எனக்கு முதலிடம் கொடுங்க. அது அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும், அது உன் பிள்ளையானா இருந்துட்டு போட்டோம். அடுத்த வசனம் அப்படியே வாசிச்சோங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்காக யாராருக்கோ என்னன்னோ செய்யுங்க, தப்பில்லை. ஆனா கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கிறதுனால அவர் இழந்து போக மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயும் தகப்பனும் நமக்கு ரொம்ப முக்கியம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நம்ம அதை காட்டில் ஆண்டவர் சொல்றார், யார் மேல அதிக அன்பு காட்டணும்? படைத்த ஆண்டவர். ஜெபத்துக்கு ஈடாக நம்ம என்ன செஞ்சாலும் திருப்தி வரவே வராது. மத்திய சுவிசேஷத்துல கூட 16வது அதிகாரம் 24 வாசிக்கிறேன். 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் நீ சீஷனாய் இருக்க விரும்புற அப்படின்னா, நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புற அப்படின்னு சொன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவனுக்கு எந்த உலகத்துக்குரிய ஆசபாசங்கள் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சிலுவை என்பது பாரமான சிலுவை தான். அவர் நமக்காக சுமந்ததுனால நம்ம லேசாக்கிட்டாரு, அவர் பாரத்தை ஏத்துக்கிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வரவ பல கஷ்டங்களை, பல நஷ்டங்களை, பல துன்பங்களை, பல காரியங்களை சகிக்க வேண்டியதா இருக்கும். கிட்ட வர விரும்பினால் தன்னை தானே என்ன செய்யணும்? வெறுத்துதான் ஆண்டவரிடத்தை நாம் என்ன செய்யணும்? வரும் பொழுது அவர் நமக்கு சகல நன்மைகளை என்ன பண்றாரு? செய்கிறார். யோவான் 12:25 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக துன்பங்கள், விசுவாச சோதனை, இவற்றின் மூலம் கர்த்தர் நமக்கு மிகுந்த இரக்கத்தை என்ன பண்றாரு? செய்கிறார். பல துன்பங்களை நம்ம சகிக்க வேண்டியதாக இருக்கும், பல கஷ்டங்கள். நான் தான் சொல்வேனே, பாடுகள் வழியாய் நீங்க போகும் பொழுது, யாக்கோபு 5:11 வாசிச்சிருக்கேன். யாக்கோபு 5:11, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே. பொறுமையை குறித்து நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அறிந்திருக்கிறீங்களே. யோபின் பொறுமையை பாருங்க. யோபுக்கு எவ்வளவு விதமான சோதனைகள் வந்த போதிலும் அவன் பதறி ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லல. பொறுமையை குறித்து பார்க்கிறார் ஆண்டவர். அதனாலதான் சொல்றாரு, நீங்க யோபினுடைய பொறுமையை பாருங்கன்னு சொல்லி முன் உதாரணமாக விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கு ஆபிரகாமையும், பல கஷ்டங்கள் துன்பங்கள் வருவதற்கு யோபையும் ஆண்டவர் நமக்கு முன் உதாரணமா வைக்கிறார். தரிசனங்கள் மறைக்கப்படுவதற்கு சாராளையும் யோசேப்பையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நமக்கு முன் உதாரணமாய் வைக்கிறார்.
அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக தியாகம் செய்வதற்கு நம்முடைய குடும்பத்தை முன் உதாரணமாய் வைக்கிறார். ஏன் என்றால் அப்பொழுதுதான் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். அதான் சொல்றாரு, உருக்கமும் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராக இருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவர் பெரிய காரியங்களை நமக்கு என்ன பண்றாரு? செய்யறார். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில செய்வார். இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? ஒரே ஒரு தலைப்பு தான் கொடுத்தேன், யெகோவா ஈரே. நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அப்பா எங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நாங்க ஆபிரகாமை குறித்து கற்றுக்கொண்ட ஆண்டவரே, அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டது நிமித்தமாக, அவன் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக அநேக ஆசீர்வாதங்களை தர முடிந்ததப்பா. சந்ததிகளாய் நிற்கிற நாங்களும் இந்த வரையிலும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். இதே போல ஆண்டவரே, தரிசனங்கள் மறைக்கப்பட்டது என்று நினைத்தாலும் கூட அப்படி இல்லை. ஆண்டவரே, யோசேப்பினுடைய தரிசனம் எப்படி நிறைவேறப்பட்டதோ அதே போல வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய தரிசனங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செலுத்துகிறப்பா. அது மாத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சமூகத்திலே கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை, அவர் நல்ல அனுகூலமான துணையுமானவர் என்பதை விசுவாசத்தோடு பூமி நிலை மாறினாலும் ஆண்டவரே, பர்வதங்கள் எல்லாம் ஆண்டவரே சாய்ந்து போனாலும் ஒரு நாள் பயப்படாது இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். தரிசனங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே, தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்களை, மோகங்கள் மேல், இச்சைகளின் மேல் ஆசைகளை வைத்து ஓடாதபடிக்கு அப்பா உமக்கு முன் வைத்து, உமக்கு கீழ்ப்படிந்து நிலைத்து நிற்காதுகிறவர். அது மாத்திரம் அல்ல ஆண்டவர், யோபின் பொறுமையை நாங்கள் கவனித்தோம். அந்த பொறுமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தவர். அதன் மூலமாய் அளவில்லாத இரக்கத்தை விட பிள்ளைகளை சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே, இந்த விசுவாச பரீட்சையில அநேக சுதந்திரத்தை எடுக்கட்டும். அநேகர் இந்த நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் சூழ்நிலை அவருக்கு தெரியும். ஏற்ற வேளையிலே தேவையை அவர் சந்திப்பார் என்ற நம்பிக்கையை என் மக்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவதாக இந்த நாளிலே சுவாமி. இதன் மூலமா அவருடைய படுக்கை மாறட்டும், அவருடைய வியாதிகள் மறைந்து போகட்டும், இதன் மூலமா அவருடைய பிரச்சனைகள் நீங்கி போகட்டும். குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக சுவாமி. ஆபிரகாமை பார்த்து நீ சொன்னீர் ஆண்டவரே, நீர் என் சொல்லுக்கு கீழ்ப்பட்டபடினாலே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் அந்த ஆசீர்வாதத்தினால நிரப்பி காத்துக்கொள்ளும். அளவில்லாத இரக்கங்களும் கிருபைகளையும் கொடுத்து வழி நடத்தும். நாம மகிமைப்படட்டும். மற்ற மக்களை ஆசீர்வதித்தாருப்போம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.